இந்த வீடியோவில் நம்ம சால்டோக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பாலிகன், ஸ்பைலைன் அண்ட் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஸ்கெட்சில் நம்ம டூல்ஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டூல்ஸஸோட ஐகான்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாலிகன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைலைன், ஸ்டைல் ஸ்பைலைன், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ட்ரிவன் கர்வ். ஸோ இதுவும் ஒரு பாலிலைன் தான், பட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பாலிலைன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு அனிமேஷன் ஆகிறத பார்க்கலாம், எப்படி கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பாலிகன் வரைகிறது அப்படிங்கிறத. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதையும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகிடுது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணுவோமே. ஃபஸ்ட் நான் வந்து இந்த மிடில் கிளிக் பண்ணுறேன். மிடில் கிளிக் பண்ணி நான் வெளியே அப்படின்னு ட்ராக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கும். நம்ம வெளியே ட்ராக் பண்ணுறது வந்துட்டு ரெஃபரன்ஸ், அதாவது அந்த ரேடியஸ் வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ரேடியஸ் எடுத்துக்கும். நான் வந்து 37 கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி டேஷ் லைனாக க்ரியேட் ஆகிடும். அந்த பாக்ஸ் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் சைடு. ஸோ நம்பர் ஆஃப் சைடுனா மினிமம் வந்து 3 சைடு பாலிகன் நம்ம ட்ரா பண்ண முடியும். 3 சைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து முக்கோணமாக க்ரியேட் ஆகும். அதிகபட்சமாக எவ்வளோ நம்ம பாலிகன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், இது வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆட்டோக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 1024 சைடு இருக்கக்கூடிய பாலிகன் ட்ரா பண்ண முடியும். பட் இங்கே சால்டோக்ஸில் 40 சைடு இருக்கக்கூடிய பாலிகன் தான் மேக்ஸிமம் ட்ரா பண்ண முடியும். மேபி உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூலாம் போகும்போது இது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாலிகன்ஸில் சால்டோக்ஸில் எத்தனை சைடு இருக்கக்கூடிய பாலிகன் வரைய முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 40, மினிமம் வந்துட்டு 3 வரைக்கும் நம்ம வந்துட்டு பாலிகன் ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு 6 or 5 கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள், இன்னொன்று வந்து சர்க்கம்பரன்ஸ்டு சர்க்கிள். இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் அப்படின்னா இந்த முக்கோணத்துக்கு உள்ளே வந்து சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கும். சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா முக்கோணத்துக்கு வெளியே வந்து இந்த பாலிகனுக்கு வெளியே. இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த பாலிகனுக்கு உள்ளே வந்து சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கும். சர்க்கம்பரன்ஸ்டு சர்க்கிள் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாலிகனுக்கு வெளியே வந்து சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஒய்யோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம ரெண்டுமே ஆரிஜினில் கிளிக் பண்ணதுனால ரெண்டுமே 0 வந்துருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து எக்ஸில் வந்து 5 கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து 5 mm மூவ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த பாலிகன் கிரியேட் ஆகும். பட் இங்கே வந்து நம்ம 5 கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் ஆகாது. என்ன ரீசன்னா இது நான் வந்து கிளிக் பண்ணது இந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ஆரிஜினாக கிளிக் பண்ணதுனால ஆரிஜினில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஆரிஜினில் கிளிக் பண்ணாமல் வேறு எங்கேயாவது கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடிஃபை பண்ணிக்க முடியும். பாலிகனோட சைடோட வேல்யூ அது. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு 20 கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். 30. ஸோ டயமீட்டர் சிறுசு ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ஒரு 50 கொடுக்குறேன். இங்கிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் அதான் அந்த 50. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள். ஸோ நீங்கள் ஆங்கிள் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். நான் வந்து இப்போ ஒரு 30 டிகிரி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ வேணுமோ கொடுத்து நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம நியூ பாலிகன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாலிகன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் வேறு எங்கேயாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அடுத்த பாலிகன் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த பாலிகனை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனாக வேணுமா அப்படிங்கிற நம்ம க்ரியேட் பண்ண முடியும். எட்ஜஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு பாலிகன் நமக்கு எவ்வளோ பாலிகன் வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பாலிகன்ஸ் நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது வந்து டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய இடங்களில் பயன்படும். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறீங்க. அந்த எக்ஸ்ட்ரூடில் ஏதாவது ஒரு லெட்டரிங் வரையணும், இல்லை ஒரு லெட்டரிங் வந்து சம் டிஸ்டன்ஸ் ஒரு டெப்த்தில் நம்ம வந்து ஒரு மெட்டில் ரிமூவ் பண்ணி காட்டணும். அது மாதிரி இடத்துல வந்து டெக்ஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகிடுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து கர்வ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது கர்வ் இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கேட்காம் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்துட்டு லிங்க் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம இந்த இடத்துல வந்து லிங்க் கொடுத்துக்கலாம். வேறு பார்ட்டோட நேம் ஏதாவது நம்ம கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நேமை கிளிக் பண்ணும்போது அந்த பார்ட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் நம்ம லிங்க் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இது போல்டாக வேணுமா, போல்டு இல்லாமல் வேணுமா, அது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இட்டாலிக்கில் சாய்வாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே டிஸ்பிளே ஆகும். அதே டைமில் நம்ம இதுலேயும் இங்கேயும் டிஸ்பிளே ஆகும். கிராஃபிக்ஸ் விண்டோலையும் டிஸ்பிளே ஆகும், ப்ராப்பர்ட்டி மேனேஜர்லையும் டிஸ்பிளே ஆகும். நம்ம ரெண்டுலேயும் ஒரே டைமில் பார்த்துக்க முடியும். ஸோ
ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ளிப்பும் கூட பண்ணிக்க முடியும், மிரர் இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ளிப் பண்ணி கூட பண்ண முடியும். அதுக்கும் கீழே வந்து அப்படின்னா யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் ஃபாண்ட் ஐக்கான் ஓப்பன் ஆகும். ஃபாண்ட் ஐக்கான் ஓப்பன் ஆனதையும் அதே சமயத்தில் இதோட லென்த்து, அதாவது ஒரு லெட்டர் வந்து எவ்வளோ கேப் இருக்கணும், அதாவது இந்த லெட்டரோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 2 லெட்டருக்குள்ள கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு கீழே இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எது மாதிரியான ஃபாண்ட் வேணும், அது வந்துட்டு ஆப்ளிக்யூவாக இருக்கணுமா, இல்லை வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பிளாங்காக இருந்தால் போதுமா, அது யூனிட் வைஸ் இருக்கணுமா, இல்லை வந்து பாயிண்ட் வைஸ் இருக்கணுமா, இப்போது எவ்வளோ ஹைட் இருக்கணும், நீங்கள் யூனிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ மில்லிமீட்டர்ஸ் கூட வரும், பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நார்மலாக 13 அப்படின்னு மட்டும் வரும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம 3.5 mm கொடுத்துருக்குற டிஃபால்ட்டாக. ஸோ எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ அண்டர்லைன் வேணுமா, ஸ்ட்ரைக் அவுட் வேணுமா, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெட்டர் வந்து அது மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகே, நான் முன்னாடி சொன்ன இந்த கர்வ் அப்படின்னு ஒன்று, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள் ஆர்க் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்படி ஒரு கர்வ் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த கர்வ் மேலே எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கர்வ் கேட்குது, இந்த கர்வ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், இந்த கர்வ் மேலே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ கர்வ் மேலே மேட்ச் ஆனது எனக்கு பாருங்கள், இங்கே இருக்கிற ஐக்கான்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, முன்னாடி இதெல்லாம் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த கர்வுக்கு மிடில் வேணுமா, இல்லை ரைட் சைட்லேருந்து வேணுமா, இல்லை ஃபுல்லாக இருக்கணுமா, இது மாதிரி ஆப்ஷன் நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது எப்படி இருக்கணும், அதாவது கர்வுக்குள்ளே இருக்கணுமா, கர்வுக்கு வெளியே இருக்கணுமா, அதுவுமே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த சைட்லேருந்து இருக்கணும், இப்படி இருக்கணுமா, இல்லை வந்து இப்படி இருக்கணுமா, இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நீங்கள் அந்த கர்வ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை 2 வேர்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டு இதெல்லாம் முன்னாடி பார்த்த மாதிரியே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் வந்து அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரூடாக கூட க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் டிக் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் மெட்டல் ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக ஃபீச்சரில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட மெட்டல் ஆட் ஆன மாதிரியும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அதுவும் கூட நம்ம பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மெட்டலை ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் லைன் மூலமாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இது நம்ம டெலிட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்பை லைன் ஆர் ஸ்மூத் பாலி லைன் ஆர் எஸ்பி லைன், ஸோ இது எப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போது இந்த எஸ்பி லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஆரிஜின் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த்து பாயிண்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி எனக்கு பாயிண்ட் வந்து நான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சைடு வாங்க, ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட் பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் எப்படி இருக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணுறது மூலமாக இதோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது எந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்டோட நேம் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து பாயிண்ட் 4, இது வந்து பாயிண்ட் 5, இது மாதிரி நம்ம எந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோமோ அதோட பாயிண்ட் வந்துடும். அந்த பாயிண்ட்டில் எக்ஸ் ஆக்ஸோட வேல்யூ என்ன, ஒய் ஆக்ஸோட வேல்யூ என்ன, ஆங்கிள் எவ்வளோ வேணும், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இந்த கர்வில் வந்து நீங்கள் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆட் ட்ரிஜெக்டரி பண்ண முடியும். ஆட் வந்து இப்போ இது மாதிரி கர்வேச்சர் கண்ட்ரோல் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கெங்கே வேணுமோ நீங்கள் அங்கங்கெல்லாம் பாயிண்ட் ஆட் பண்ணலைங்க. பாருங்கள், இன்பிட்வீன்லாம் நான் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த கர்வில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக எஸ்பி லைன் நம்ம ட்ரா பண்ணுறது. ஓகே, ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு லைன் அதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டைல் எஸ்பி லைன் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டைல் எஸ்பி லைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்காக வந்துட்டு இந்த எஸ்பி லைன் க்ரியேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணது இந்த லைன் க்ரியேட் ஆச்சு. இந்த லைனை பேஸ் பண்ணி இந்த ஆர்க் எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வேல்யூஸ் நான் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நான் வந்து அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இது மாதிரி நான் வந்து அந்த டிஸ்டன்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ண முடியும், ஆங்கிள் சேஞ்ச் பண்ண முடியும், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் நான் வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த லைன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த எஸ்பி லைன் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த எஸ்பி லைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுவும் முடிஞ்சுது. அடுத்தது அந்த ஈக்குவேஷன் எஸ்பி லைன் பார்க்கலாம்.
எஸ்பி லைனில் போனோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ட்ரிவன் கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணதையும் உங்கள் ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் பாருங்கள். பேராமெட்ரிக் அப்படின்னு ஒன்று வரும். பேராமெட்ரிக்கை நம்ம நார்மலாக வந்து XD YD அது மாதிரி வேல்யூஸ் கொடுத்து பண்ணுறது. ஸோ இது ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஈக்குவேஷன் கொடுக்கறது. இதில் பாருங்கள் கீழே வந்து ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு y of x கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி x1ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போது இதில் பாருங்கள் நான் வந்து y of x equal to x, x1 0, x2 10 அப்படின்னு கொடுத்துக்கிற ஒரு சின்ன கர்வ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த 5 அப்படின்னு கொடுக்குறேன். இன்னும் வேல்யூ சிறுசாகிடுச்சு. ஸோ நான் ஒரு 20 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இந்த லைன் அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு 5 கொடுத்துட்டு இங்கே வந்து எக்ஸ்னு கொடுத்ததுக்கு பதிலாக sin x அப்படின்னு கொடுக்குறேன். sin ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ். இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கர்வ் பாருங்கள் எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற வேல்யூஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ இங்கே பாருங்கள் வேவ் எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படி. இது வந்து sin xோட வேல்யூ. ஸோ அதே sin xக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஸோ sin 45 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கு. ஸோ sin 20 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். sin 30 இங்கே பாருங்கள் இப்போ கீழே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மேலே இருந்துச்சு. இப்போ sin 30 கொடுக்கும்போது கீழே வந்திருக்கு. மைனஸ் sin 30 கொடுத்தோம் கரெக்டாக அந்த மேட்ச் போய் செட் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்னு கொடுத்துட்டு மைனஸ் sin x கொடுத்தோம் அப்படின்னா வேவ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. ஸோ முன்னாடி மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ளஸில் கொடுக்கும்போது இப்படி மேலே, மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா கீழேருந்து ஸ்டார்ட் ஆகி இது மாதிரி கர்வ் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் கர்வ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறது மூலமாகவும் நம்ம வந்து கர்வ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சால்டோக்ஸில் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ பாலிகன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறையா கற்றுக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.